நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முதல் மிகவும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. நீங்கள் நிறைய விஷயங்களை புதுமையாக கண்டுபிடிக்க போகிறீங்க. புதிய விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வெற்றிகரமான ஒரு நபராக நீங்கள் திகழ முடியும் என்பது உண்மை. அதே போல் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்க மாட்டேங்காங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, நான் கரெக்டாக தான்டா சொல்கிறேன், நான் நேர்மையாக தான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், ஏன்டா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிங்க, அப்புறம் செஞ்சுட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. தயவுசெய்து அதை நிப்பாட்டிடுங்க. அவன் கர்மாவை அவன் அனுப்பிக்கிட்டும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போய் அவங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். நீங்களாக இருங்க. சும்மா அவங்களுக்கு அறிவுரை கூறது நிப்பாட்டிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் துலாம் ராசி என்பவர்களுக்குமே சொல்லுவேன். இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் சிரமப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க அனைவருக்குமே ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகம் உங்களுடைய உருவாக்கும், உங்களை ஊக்கப்படுத்தும்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு உங்களை ஊக்கப்படுத்தும். கலைத்துறை மற்றும் அரசியலில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உங்களுடைய மனைவியை மட்டும் நேசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். மனைவியை தவிர்த்து மற்ற நபர்களை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் சின்ன பின்னமாகக்கூடிய நிலைமை உண்டாகும். இது ரியாலிட்டி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் மனைவியை மட்டும் நேசிங்க. ஓகேவா? உங்கள் மனைவியை நேசிங்க. அம்மா மேலே ஒரு மதிப்பு வைங்க. அம்மாவுக்கு நல்ல மரியாதை கொடுங்க. குடும்பத்தில் பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுங்க. ஸோ இதை கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் ஆண்கள் சிரமப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதை தாண்டி தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது மற்றவங்க சொல்கிறான், இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இது துலாம் ராசி பெண்களுக்கு என்ன சொல்வதாக தான் என்ன சொல்லணும்னா, உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு மனக்கசப்போ ஒற்றுமையோ எந்த விஷயத்தையும் எக்ஸட்ரா ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ எதையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை சொல்கிறதாக இருந்தால் உங்கள் பெற்றெடுத்த தாய்க்கு மட்டும் சொல்லுங்கள். வேறு நபர்கள்ட்ட யார்கிட்டையுமே உங்களுடைய குடும்ப ரகசியங்களை, உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உள்ள சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லுவதை நிறுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அதேபோல் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனை மீளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்கிறத கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது. அதனால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த
2025 டிசம்பர் தான் என் லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருந்தது என்று நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலையும் மாறும், உங்கள் லைஃப்பும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க, உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வந்து வாஸ்து பார்த்துக்கிருக்கோம். வீடுகளுக்கு, அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள், பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வழிபாடு பண்ணி தோத்துட்டேன், பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை, நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.